ஜெர்ம் தியரின்ற கிருமி கோட்பாடு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றதையும் அதன் உருவாக்கத்திற்கு பங்களித்தது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மயாஸ்மா தியரி தான் மருத்துவ உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது. அதாவது மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் 1835ஆம் ஆண்டு அகஸ்டினோ பேசி அப்படின்ற ஒரு இட்டாலியன் பயாலஜிஸ்ட், அதாவது இட்டாலியை சேர்ந்த ஒரு உயிரியலாளர், அவர் சில்க் வார்ம்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸுக்கு ஃபங்கஸ் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அதாவது பட்டுப்புழுக்களில் ஏற்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு ஒரு நுண்ணுயிர் தான் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ஆனால் இது பெருசாக மருத்துவ உலகில் வரவேற்கப்படலை. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் போனது. பிறகு பிரான்ஸில் இந்த ஒயின் பியர் இதெல்லாம் அடிக்கடி ஃபெர்மெண்ட் ஆகுது, அதே மாதிரி ஸ்பாயிலேஜ் ஆயிடுது. இதை தடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. அதாவது இந்த ஒயின் பியர் இதெல்லாம் சீக்கிரமாக நொதித்து போய் புளிச்சு போயிடுது, இல்லை கெட்டும் போயிடுது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி பிரான்ஸில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அப்போ தான் லூயி பாஸ்டர் அப்படின்ற கிரேட்டஸ்ட் ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட், அதாவது பிரான்ஸை சேர்ந்த ஒரு தலை சிறந்த வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியல் நிபுணர், அவரை பிரான்ஸ் தரப்பிலிருந்து அழைச்சி இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒயின் பியர் இதெல்லாம் எப்படி கெட்டு போகுது, எப்படி புளிச்சு போகுது அப்படின்னு சொல்லி இதை கண்டறிகிறதுக்காக இவரை பணிச்சாங்க. அப்போ லூயி பாஸ்டர் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஒயின் பியர் இதிலெல்லாம் ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ தான் லூயி பாஸ்டர் கண்டறிஞ்சாங்க இந்த ஒயின் பியர் இதெல்லாம் சீக்கிரமாக நொதித்து போய் கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியாஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் லூயி பாஸ்டர் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நுண்ணோக்கி மூலமாக மட்டும்தான் தெரியும். ஸோ கண்ணுக்கு தெரியாத அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காற்றின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல், அதாவது காற்றினால் இழுத்து கொள்ளப்பட்டு அது காற்றில் கலந்துரும். ஸோ அப்படி காற்றில் முழுமையாக அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கலந்து இந்த காற்றின் மூலமாக இந்த நுண்ணுயிர்கள் பரவுது. இப்படி பரவுவதன் மூலமாக இந்த மாதிரி ஒயின், அதுக்கப்புறம் இந்த பியர் இது போன்ற உணவுப் பொருட்கள், இந்த ஒயின் பியர் போன்ற அந்த திரவ பொருட்கள், அதே மாதிரி மில்க், ஜூஸ், வாட்டர் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காற்றின் மூலமாக தான் இந்த கிருமிகள் பரவி அதுக்கப்புறம் அந்த கிருமிகள் தான் இந்த ஒயின் பியர் போன்ற இந்த திரவங்களை கெட்டு போக வைக்குது, இல்லை நொதிக்க வைக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சாங்க. ஸோ கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்றில் இருக்குது, அதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு லூயி பாஸ்டர் கண்டறிஞ்சாங்க. இதை கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா 1859ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதினாங்க. அதை மெம்வார்ஸ் ஆர் ஃபெர்மெண்டேஷன் ஆல்கலி அப்படின்ற டைட்டிலில் அவர் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எழுதி வெளியிட்டாங்க. இதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் மெம்வார் ஆன் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிசர்ச் பேப்பர், மருத்துவ வரலாற்றையும் புரட்டி போட்ட ஒரு பேப்பர். அது 1859ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் வெளியிட்டாங்க. அதில் தான் இவர் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்றில் இருக்குது, அதுதான் உணவுப் பொருட்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு அதில் எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது நாள் வரைக்கும் அந்த காலகட்டத்திலெல்லாம் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தான் நம்பப்பட்டு வந்தது. ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னா இப்போ இறைச்சி இருக்குது அப்படின்னா அந்த இறைச்சியில் புழுக்கள் தானாகவே உருவாகும். அதேமாதிரி தானியங்கள் இருக்குது அப்படின்னா தானியங்களில் தானாகவே எலிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நம்பி வந்தாங்க. அதுதான் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்றது. அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் கிடையாது. காற்றில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது, அந்த கிருமிகள் தான் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லூயி பாஸ்டர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அப்போ அது பெருசாக மருத்துவ உலகம் ஏற்றுக்கலை. அப்போ இதை ஏற்றுக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான பரிசோதனையை பப்ளிக்காக பண்ணணும் அப்படின்னு லூயி பாஸ்டர் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக இவர் ஃப்ரான்ஸில் பண்ண ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது. இது ரொம்ப ஃபேமஸானது. இது என்னன்னா ஒரு கண்ணாடி குடுவை, ஒரு கிளாஸ் ஃப்ளாஸ்கை இவர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கிளாஸ் ஃப்ளாஸ்கோடைய வடிவம் எப்படி இருக்கும்னா அதனுடைய கழுத்து ஸ்வான் மாதிரி இருக்கும். ஸ்வான் அப்படின்றது அன்னப்பறவை, அதனுடைய கழுத்து எப்படி வளைஞ்சு இருக்குமோ அது மாதிரி வளைஞ்சு இருக்கிற மாதிரி இவர் சில கிளாஸ் ஃப்ளாஸ்கை எடுத்துக்கிட்டாங்க. கண்ணாடி குடுவைகளை இவர் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி குடுவைகளில் லூயி பாஸ்டர்
சில திரவங்களை நிரப்பினாங்க. அதுதான் வந்து நியூட்ரியன் ரிச் பிராத் அப்படின்றது. நியூட்ரியன் ரிச் பிராத் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு திரவம். அந்த திரவத்தில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்குது. ஸோ அந்த திரவங்களில் ஈஸியாக வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து வாழும். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று அது வந்து மல்டிப்புளாக பெருக ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரியான திரவங்களை இவர் நிறைய கண்ணாடி குடுவைகளை வச்சு அதை பயன்படுத்தி அதில் வந்து நிரப்பிட்டு அந்த எல்லா கண்ணாடி குடுவைகளையுமே இவர் வந்து சூடாக்கினாங்க, வெப்பப்படுத்தும் போது அதை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து அழிச்சாங்க வெப்பப்படுத்துறது மூலமாக. அழிச்சதுக்கு அப்புறமா 2 பிரிவாக வந்து கண்ணாடி குடுவைகளை பிரித்தாங்க. ஒரு பக்கம் பிரிச்சிருக்கக்கூடிய கண்ணாடி குடுவைகள் அந்த வளைஞ்சிருக்கக்கூடிய கழுத்து அதை அப்படியே அவர் வந்து இன்டாக்டாக விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடி குடுவைகளில் இருக்கக்கூடிய கழுத்தை மட்டும் அவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் உடைச்சிட்டாங்க, அதுக்குள்ளே காற்று ஈஸியாக போகிற மாதிரி. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் வந்து நடத்தினாங்க. அப்போ இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய கண்ணாடி குடுவையில் காற்று உள்ள நுழையும். கண்ணாடி குடுவை இந்த பக்கம் இருக்கிற அந்த வளைஞ்சிருந்த அந்த கழுத்தை உடைச்சி வைக்கப்பட்ட அந்த ஃப்ளாஸ்க்கு அதுலேயுமே காற்று வந்து நுழையும். ஆனால் இதில் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய கழுத்துள்ள கண்ணாடி குடுவைகள் அப்படியே இன்டாக்டாக வைக்கப்பட்ட அந்த கண்ணாடி குடுவைகளுக்குள்ளே காற்று போகும். ஆனால் அப்படி காற்று போகும்போதே அந்த காற்றில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் பார்ட்டிகல்ஸ், அதாவது நுண்ணுயிர்கள், அதே மாதிரி இந்த தூசிகள் அதெல்லாமே வந்து ஃபில்டர் ஆகி வெறும் காற்று மட்டும் உள்ளே போயிட்டு வரும். ஸோ அது மாதிரி அமைப்பை ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் காற்று அப்படியே ஃபில்டர் ஆகாமல் அந்த பிராத்துக்குள்ளே அந்த லிக்யூடுக்குள்ளே போயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து வச்சாங்க. அப்படி வச்சு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் இவர் நிரூபித்தது என்னென்னா, எந்த பக்கம் காற்றை ஃபில்ட்ரு பண்ணாமல் அந்த காற்றை நேரடியாக அனுப்பினாரோ அந்த நியூட்ரியன் ரிச் பிராத், அந்த ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த திரவமானது ஃபெர்மெண்ட் ஆகி ஸ்பாயிலேஜ் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அதே சமயம் இந்த காற்றை வந்து ஃபில்ட்ரு பண்ணி உள்ள காற்றை அனுப்புகிற மாதிரி அதை செட் பண்ணி வச்சுருந்த அந்த கண்ணாடி குடுவைகளில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் ரிச் பிராத் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருந்தது. ஸோ இதை வந்து உலகத்துக்கு லூயி பாஸ்டர் வந்து நிரூபித்தாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகள் தான் காற்றில் பரவி அதுதான் வந்து உணவுப் பொருள் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறமா லூயி பாஸ்டர் இதை கண்டறிஞ்சு சொன்னதுக்கப்புறம் அந்த கிருமிகள் இப்படி அண்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிமுறையை கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து வெப்பப்படுத்துறது. அதாவது லூயி பாஸ்டர் வந்து பால், அதுக்கப்புறம் வந்து நீர், அதே மாதிரி ஜூஸ் இதெல்லாம் வந்து வெப்பப்படுத்தணும். அப்படி வெப்பப்படுத்துறதன் மூலமாக அதில் வந்து கிருமிகள் வந்து பரவாது, அந்த கிருமிகளை வந்து சுத்திகரிச்சிடலாம் அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பால் இருக்குது அப்படின்னா அதை வந்து 63 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தினா குறைஞ்சது 30 நிமிடங்கள் 30 மினிட்ஸ் வந்து அதை வந்து வெப்பப்படுத்தணும். அப்படி வெப்பப்படுத்தினா அந்த மில்கில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சு அந்த மில்க் வந்து சுத்தமாயிரும். அதை ஒருவேளை 72 டிகிரி செல்சியஸ் அவ்வளோ வெப்பத்தை வந்து அப்படின்னா அது வெறும் 15லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் மட்டும் அதை வெப்பப்படுத்தினா போதும். அதுவே 138 டிகிரி செல்சியஸ் அந்த வெப்பநிலையில் வந்து பாலை கொதிக்க வச்சா அப்போ அந்த பாலை வந்து வெறும் 2லிருந்து 5 செகண்ட் வரைக்கும் மட்டும் கொதிக்க வச்சா போதும். ஸோ இது மாதிரியான முறைகள் இவர் கொண்டு வந்தாங்க. இந்த செயல்முறைக்கு பேர் தான் பாஸ்டரைசேஷன் அப்படின்றது. இது லூயி பாஸ்டருடைய இவருடைய பேரின் நினைவாகவே அந்த செயல்முறைக்கு பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டது. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டம் வரைக்கும் பால் இருக்குது அப்படின்னா மாட்டிலேருந்து பாலை பசுமாட்டிலேருந்து கறக்குறாங்கன்னா அது கொஞ்ச நேரத்திலேயே வந்து கெட்டு போயிடும். இந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அது கொஞ்ச நேரத்தில் கெட்டு போகாமல் அது நீண்ட நேரம் நீடிக்கிற மாதிரியான முறைகள் வந்து உருவானது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த மில்க்லலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் பாக்கெட் மில்க் வாங்கினா அதில் வந்து பாஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸில் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பாலை வந்து வெப்பப்படுத்தியிருப்பாங்க. ஏன் குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வெப்பப்படுத்தணும்னா, அதிகமாக வெப்பப்படுத்திட்டா அந்த பாலில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ பாலில் இருக்கக்கூடிய கிருமிகள் மட்டும் அழியணும் அப்படின்றதுக்காக சூடாக்குறது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை குறிப்பிட்ட நேரம் வந்து சூடாக்கணும் அப்படின்றது. ஸோ அப்பேற்பட்ட அந்த செயல்முறை தான் பாஸ்டரைசேஷன். ஸோ அதை லூயி பாஸ்டர் உருவாக்கி அதை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் பாஸ்டரைஸ்டு மில்க்லலாம் பயன்படுத்தப்பட்டு வருது. அதனால தான் நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் கூட பாலை வந்து சூடாக்கிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி லூயி பாஸ்டர் வந்து இதை மட்டும் கண்டுபிடிக்கலை, இதை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் லூயி
பாஸ்டர் எடுத்த ஒரு நடவடிக்கை வேறு. அதாவது இந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகள் உணவுப் பொருட்கள் மட்டும் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இல்லை, இதுதான் வந்து நோய்களையும் ஏற்படுத்துது, அதே மாதிரி காயங்களில் படர்ந்து செப்டிக்கையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியும் லூயி பாஸ்டர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ லூயி பாஸ்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த காலகட்டம் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மயாஸ்மா தியரி நம்பப்பட்டது. அதாவது பேர்ட் ஏர்னால தான் வந்து டிசீசஸ் ஏற்படுது அப்படின்னு நம்பப்பட்டது, மோசமான காற்றுகள் மூலமாக நோய்கள் ஏற்படுது அப்படின்னு. ஆனால் லூயி பாஸ்டர் தான் அதை கண்டறிஞ்சு, இல்லைங்க, காற்றில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமி, அந்த கிருமிகள் தான் வந்து மனிதர்களுக்கு நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இவர் சொன்னதுக்கு அப்புறமா அப்போ ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் மோசமான காற்று கிடையாது, அதுக்கு காரணம் ஒரு கிருமி தான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து மருத்துவ உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நோய்க்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பாக்டீரியாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டம் வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து தான் ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு சர்ஜன், அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அதாவது அந்த காலகட்டத்திலலாம் அறுவை சிகிச்சை பண்ண இடம், காயம்பட்ட இடத்துலலாம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உட்காந்து அந்த காயத்தை வந்து பெரிதாக்கி செப்டிக் ஏற்படுத்தி அந்த உயிரிழப்பை வந்து ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு மோசமான காலகட்டம் அது. அப்போ ஜோசப் லிஸ்டர் வந்து லூயி பாஸ்டரோடைய மெமோர் ஆன் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ரிசர்ச் பேப்பர் படிச்சுட்டு, ஒருவேளை கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கிறனால தான் அது காற்றின் மூலமாக அந்த காயம்பட்ட இடங்கள்லையும் அறுவை சிகிச்சை பண்ணி தையல் போட்ட இடத்துலையே போய் உக்காந்து அந்த கிருமிகள் தான் அதை செப்டிக் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஜோசப் லிஸ்டர் வந்து முழுமையாக நம்பினாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கார்போலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம், அது வந்து ஃபீனல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதை பயன்படுத்தி அந்த காயங்களில் அதை வந்து பயன்படுத்தினாங்க ஆன்டிசெப்டிக்காக. ஸோ அப்படி தான் ஆன்டிசெப்டிக் உருவானது. அதுக்கப்புறம் பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் உருவாகி ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து உருவானது. இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கிருமிகள் தான் காரணம், அந்த கிருமிகளை அழிச்சிட்டா நோய்கள் வந்து இருக்காது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மருத்துவ உலகம் புரிஞ்சுக்கிட்டது. இதுக்கு இன்னொரு நபர் முக்கிய காரணமாக இருந்தாங்க, அவர் தான் ராபர்ட் கோக் அப்படின்ற இன்னொரு விஞ்ஞானி. இந்த ராபர்ட் கோக்கோடைய வரலாறு, அதே மாதிரி ஜோசப் லிஸ்டருடைய வரலாறு, இந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாறையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த ராபர்ட் கோக் தான் வந்து 1876ஆம் ஆண்டு ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற ரொம்ப கொடிய ஒரு மோசமான நோய், ஒரு தொற்று நோய், இது வந்து கால்நடைகளுக்கும் ஏற்படும் மனிதர்களுக்கும் ஏற்படும். ஸோ இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா காரணம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா டிபர்குலோசிஸ், டிபி அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு மைக்ரோ பாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்றது தான் காரணம், அந்த பாக்டீரியா தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா காலரா ஏற்படுறதுக்கு விப்ரியோ காலரே அப்படின்ற இன்னொரு பாக்டீரியா காரணம் அப்படின்னு ராபர்ட் கோக் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் லூயி பாஸ்டர் சொன்னது சரிதான், காற்றில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் நோயை ஏற்படுத்துது, அது நீரில் கூட இருக்கும், ஸோ உணவுலையும் இருக்கும். இப்படி மாசடைந்த உணவு, நீர் அதெல்லாம் குடிக்கும்போது, சாப்பிடும்போது நமக்கு வந்து நோய் ஏற்படுது, இல்லைன்னா அந்த காற்றில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை நம்ம நுகர்ந்து இன்ஹேல் பண்ணும்போது அதன் மூலமாக இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு ராபர்ட் கோக்கும் காரணம். ஏன்னா ஒவ்வொரு நோய் ஏற்படுத்துறது ஒவ்வொரு வித்தியாசமான பாக்டீரியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த ஜேம் தியரி உருவானது. ஸோ ஜேம் தியரி அப்படின்ற கிருமி கோட்பாடு, ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் வந்து சும்மா காற்றில் மோசமான காற்று மூலமாக, அதாவது பேர்ட் ஸ்மெல், அது ரொம்ப மோசமான அன்பிளசண்டான ஸ்மெல் வரக்கூடிய காற்றின் மூலமாக நோய் பரவுறது கிடையாது. நோய் அப்படின்றது ஒவ்வொரு நோய்க்கு பின்னாடியும் ஒவ்வொரு கிருமிகள் இருக்குது, பாக்டீரியாஸ், ஃபங்கஸ், வைரஸ், இதுதான் வந்து நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த கோட்பாடு தான் ஜேம் தியரி அப்படின்றது. ஸோ இப்படி தான் ஜேம் தியரி வந்து உருவானது. இந்த ஜேம் தியரி உருவாக்குறதுக்கு பங்களித்த நபர்கள், சில முக்கியமான நபர்களில் ஒருத்தர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அகஸ்டினோ பேசி அப்படின்றவர், அதுக்கப்புறம் லூயி பாஸ்டர், அதுக்கப்புறம் ஜோசப் லிஸ்டர், ராபர்ட் கோக், இவங்கெல்லாம். இதில் ரொம்ப முக்கியமான மிக பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்தது லூயி பாஸ்டர் அப்படின்ற இந்த தலை சிறந்த பிரெஞ்சு விஞ்ஞானி தான். இந்த லூயி பாஸ்டருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே வந்து பேசியிருக்கிறேன். இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னா இவர் எப்போ எங்கே பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த கண்டுபிடிப்புகள்லாம் இவர் பண்ணாங்க. ஏன்னா இவர் தான் வந்து ஆந்த்ராக்ஸுக்கு உண்டான வேக்சின், சிக்கன் காலராக்கு உண்டான வேக்சின், ரேபீஸுக்கு உண்டான வேக்சின் அப்படின்னு இந்த மாதிரி தடுப்பூசிகளையும் இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், போய் பாருங்கள். இல்லைன்னா டிஸ்பிளேவில் டச் பண்ணுங்கள். நிறையா லூயி பாஸ்டருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோக்கே போயிடலாம், இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.